ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகமா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 45வது திருவிளையாடல் பன்றிக் குட்டிகளுக்கு முளை கொடுத்த படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? நேற்று பானபத்திரரோட மனைவியை இசை போட்டியில் சிவபெருமான் எப்படி வெற்றி அடைய செஞ்சார் அப்படின்னு தான் நேற்று பார்த்தோம். சரி, இன்றைக்கி கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதே ராஜராஜ பாண்டியனோட காலத்தில் சுகலன் சுகலை அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 12 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த 12 பேருமே ரொம்ப சிறப்பமாக அவர் வளர்த்திட்டு வர்றாரு. கொஞ்ச நாள் கழித்து சுகலன் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த 12 குழந்தைங்க அவங்க அம்மாவோட இருந்து பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க காட்டுக்கு போகும்போது அங்கே நம்மளுடைய தேவ குருவான பிரகஸ்பதி அவர்கள் தவம் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அவரை மதிக்காமல் அவருடைய தவத்துக்கு இடையூறு பண்ணுறாங்க. உடனே அவர் நீங்கள்லாம் பன்றியாக போக கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. உடனே இவங்கெல்லாம் ரொம்ப தவிச்சு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது சிவபெருமான் உங்களுக்கு பாவ விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரிவில் அவங்களாம் பன்றி குட்டிகளாக பிறக்கிறாங்க. அந்த பன்றி குட்டியாக பிறக்கிறவங்க யாருக்கு அப்படின்னாக்கா, ராஜராஜ பாண்டியனோட ஆட்சியில் ஒரு மந்திரி இருக்கார். அவருக்கு புலத்தியரால் சாபம் ஏற்பட்டு அவர் பன்றியாக பிறக்கிறாரு. அவருக்கு தான் இந்த 12 பேரும் குழந்தைங்களாக பிறக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ராஜராஜ பாண்டியன் வேட்டைக்கு வராரு. அப்படி வேட்டைக்கு வரும்போது இந்த ராஜாவால் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவாக இருக்கிற அந்த 12 குட்டிகளுக்கும் அப்பாவாக இருக்கிற அந்த பன்றி என்ன பண்ணுது, நான் போய் ராஜராஜ பாண்டியனோட சண்டை போட்டுட்டு வரேன் அப்படிங்குது. உடனே அப்போ அந்த பன்றியோட மனைவியான அரசி பன்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக நானும் அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க அந்த 2 பன்றிகளுமே போய் அந்த ராஜராஜ பாண்டியனோட சண்டை போடும்போது 2 பன்றிகளுமே இறந்துடுது. அப்போ அந்த குழந்தைங்க தனியாக இருக்காங்க. அதாவது அந்த சாபத்தால் பன்றி குட்டியாக மாறினாங்களே அவங்க 12 பேருமே தாய் தந்தை இல்லாமல் ரொம்ப கவலையோட பசியோடு இருக்காங்க. அந்த பன்றிக்குட்டிகள் பசியாக இருக்கிறத பார்த்ததும் சிவபெருமானால் பொறுக்க முடியல. உடனே அவர் என்ன பண்ணிட்டார், அந்த தாய் பன்றியோட உருவத்தில் வராரு. அப்படி வந்ததுமே நம்மளுடைய தாய் தான் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குட்டிகள் எல்லாம் போய் அந்த சிவபெருமான் பன்றியாக வந்தார்ல அவர்கிட்ட பால் குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும்போது அவங்களுக்கு நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள்லாம் அவங்களுடைய தப்பெல்லாம் மறைஞ்சு அவங்களுக்கு சிவபெருமான் முக்தி கொடுக்குறாரு. இதுதான் பன்றி குட்டிகளுக்கு முளை கொடுத்த படலம். நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சுருந்தாலும் ஒரே ஒரு தடவை மனசார கடவுள்கிட்ட சரணடைஞ்சு நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு இனிமேல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கடவுள் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்ற வருவார் அப்படிங்கிறது இந்த திருவிழாவில் நம்மளுக்கு உணர்த்துது. அது மட்டும் இல்லை, பெரியவங்க சரி எந்த விஷயத்துக்கும் நம்ம இடையூறு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு தான் கஷ்டமாக அமையும் அப்படிங்கிறதும் இந்த திருவிளையாடல் நம்மளுக்கு சொல்லுது. சரி, நாளைக்கு என்ன திருவிளையாடல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.